எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ரவை உப்புமா தான். உப்புமா வந்து ஒருத்தர் ஒரு விதமாக செய்வாங்க. நான் வந்து தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கேன். சில பேர் வந்து வெஜிடேரியன் வச்சு செய்வாங்க. இல்லை வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கூட செய்வாங்க. ஒரு சிலர் வந்து சுத்தமாக வெங்காயம் கூட போட மாட்டாங்க. வெங்காயம் போடாமல் வெறும் பச்சை மிளகாய் போட்டு கூட செய்வாங்க. அந்த உப்புமாவை நான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா அது ஒரு வீட்டுக்கு போனேன். அங்கே வந்து எனக்கு வந்து வெங்காயம்லாம் போடாமல் வெறும் உப்புமா தான் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து என்னென்னா வெண்ணெய் போட்டு செஞ்சுருந்தாங்க, பட்டர் போட்டு செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு வித்தியாசமாக செஞ்சாங்க. நான் சாதாரணமாக செஞ்சேன். ஒரே ஒரு தக்காளியும் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்து செஞ்சேன். அவ்வளோதான் வித்தியாசம். வெஜிடபிள் போட்டு கூட செய்வாங்க. அது நான் செய்யும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி டேஸ்ட்டுக்கு அந்த ரவைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரவையை எண்ணெய்லாம் ஊற்றி வறுக்காதீங்க. சும்மா வெறுமனே வறுத்தா போதும். வறுத்துட்டு சாதாரணமாக கடுகு உளுத்தம்பருப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக நம்ம ஆயிலை விட ஆயில் பாதி நல்லெண்ணெய் பாதி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிச்சிரும். ஆனால் பசங்களுக்கு பிடிக்காது. உப்புமானாலே பசங்க பிடிக்காது, ஓடிடுவாங்க. தோசை பூரி அந்த மாதிரினா தான் சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு தான் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி செஞ்சு சாப்பிட்டோம்னா உப்புமாவும் நமக்கு பிடிக்கும். நமக்கு சின்ன வயசில் பிடிக்காது. ஆனால் இப்போ என்ன செய்கிறது, இப்போ ரொம்ப பிடிச்சிச்சு. மாற்றி மாற்றி செய்கிறதால பிடிச்சிச்சு.